ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் ஒன்று சேர்ந்து அந்த கர்த்தாதி கர்த்தரை, மகிமையின் ராஜனை, मगतुव देवने आराधिपोमा। पिता परमेश्वर यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं, आशीर्वाद करते हैं। आइए हम सब मिलकर उस महान परमेश्वर को, राजाओं की राजा को, उस पवित्र महान परमेश्वर की आराधना करें। क्या आमीन? आइए आराधना करें। हालेलुया, हालेलुया। हमारे स्वर्गीय पिता परमेश्वर, इस समय के लिए हम तेरा धन्यवाद करते हैं। राजा अब कितना महान है खुदावन, जैसे हम मिलकर एक मन एक चित होकर आराधना करते हैं खुदावन, तेरी महिमा हमारे बीच में प्रकट होने पाए। राजा तेरी इच्छा हमारे बीच में पूरी होने पाए, हमें मदद कर राजा, आपकी नाम की महिमा पाए। ஆண்டவரே, ஒன்று சேர்ந்து நாங்கள் துதிக்கிற இந்த வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்படும்படிக்காக, நீர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்காய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் மகிமைப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். तट्टी कतरे महिमेपड़तो, ताली बजाकर परमेश्वर को महिमा करें। अंतिम दिनों के अभिषेक सारे लोगों के ऊपर तू भेज, कटने का है ये समय, पवित्र आत्मा से भर दे हमें। अंतिम दिनों के अभिषेक सारे लोगों के ऊपर तू भेज, कटने का है ये समय, पवित्र आत्मा से भर दे हमें। अग्नि समान उतरा, अग्नि सीप के समान ठहर जा, झोंका तूफान का लेके आ, नदी आत्मा की हम पर बहा। अग्नि समान उतरा, अग्नि सीप के समान ठहर जा, झोंका तूफान का लेके आ, नदी आत्मा की हम पर बहा। आमीन, हालेलुया। सूखी हड्डियों की तराई में बड़ी सेना को चलते देखूं, अधिकार की वाणी तू दे, पवित्र आत्मा में नबूवत करूं। सूखी हड्डियों की तराई में एक बड़ी सेना को चलते बड़ी हुए सेना को चलते देखूं, आमीन। हम पर ऐसे अनुग्रह अधिकार की वाणी तू दे, पवित्र आत्मा में नबूवत करूं। अग्नि समान उतरा, अग्नि सीप के समान ठहर जा, झोंका तूफान का लेके आ, नदी आत्मा की हम पर बहा। अग्नि समान उतरा,
அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பாடுவோம். அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அப்பா பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சொல்லுவோமா, அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் ஒரு சேனையாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, நீக்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, நீண்ட தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவரே, ஆமென். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய காரியத்திற்கு உம்முடைய ஆவி வல்லமையால் நிரப்புகிறமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கண்மேல் ஜெப வேளையில் கையளவு ஒரு மேகம் பெருமலையை கர்த்தர் பொழிவதில்லை. அந்த எழுப்புதல் மலைக்காக நம்ம எல்லாரும் வேகி நிற்போமா? கண்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்கினி மலையாக பொழிந்திடுமே. கண்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்கினி மலையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே,
உம்மை செலுத்தி துதிப்பேன். துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. செய்திரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை காத்து கொண்டிரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னை பெருக செய்திரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை காத்து கொண்டிரே ஸ்தோத்திரம். புகழும் கனமும் எல்லாம் உமக்கே Hallelujah.
इतना प्यार किया, हमें पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। प्यारे पिता, तूने हमसे इतना प्यार किया, हमें पापों से छुड़ाने को
वाले परमेश्वर, हमें पवित्र कराने वाले परमेश्वर। हालेलुया हालेलुया, पवित्रता के लिए आपने हमें बुलाया है खुदा, तेरा लाखों लाख धन्यवाद हो, धन्यवाद हो, धन्यवाद हो खुदा। हालेलुया। यीशु मसीह का प्यार
सारी सृष्टि के मालिक तुम ही हो, सारी सृष्टि के रक्षक तुम ही हो, करते हैं तुझको सादर प्रणाम, गाते हैं तेरे ही गुणगान। सारी सृष्टि के मालिक तुम ही हो, सारी सृष्टि के रक्षक तुम ही हो, करते हैं तुझको सादर प्रणाम, गाते हैं तेरे ही गुणगान। ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்படே அப்பா, அந்த வேளையிலும் கூட ஆராதிக்க உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீ தந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற பொழுது ஆண்டவரே அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே உம்முடைய கிருபை பெருகுகிறதா இருக்கிறது. ஆண்டவரே இந்த கடினமான நாட்களிலும் கூட ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. प्रभु कई लोगों की स्तुतियों के द्वारा प्रभु तेरा अनुग्रह बढ़ती जाती है खुदावन राजा। इस कठिन समय में, इस कठिन प्रभु इस समय में हम जो जी रहे हैं खुदावन, तेरी कृपा, तेरी करुणा, तेरी दया बढ़ती जाए खुदावन। हम पर तरस का, हमारे लोगों के ऊपर तरस का खुदावन राजा, तेरी महिमा हमारे बीच में प्रकट होने पाए। प्रभु आप सारी स्तुति को प्रभु जी आप ग्रहण करें और हमें आशीषित करें खुदावन। हम तेरा लाखों लाख धन्यवाद करते हैं, आदर महिमा जलाल तुझे देते हैं। हमारे उद्धार करता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन, आमेन ஆமென். நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹalleluya. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारा उद्धारकर्ता प्रभु यीशु के नाम से आप सबों को हम स्वागत करते हैं, आशीषित करते हैं. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. यहोवा परमेश्वर भला है, परमेश्वर का अनुग्रह हमेशा के लिए है. வாருங்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். आइए मिलकर हम यहोवा के वचन को हम अध्ययन करें. क्या சங்கீதம் 91வது சங்கீதம் भजन 91 की ओर हम पलटें. அதுல 14வது வசனத்தை வாசிப்போம். इसकी 14 आयत को हम पढ़ेंगे. 91வது சங்கீதம் भजन 91 का 14 आयत. 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். उसने जो मुझसे स्नेह किया है इसीलिए मैं उसको छुड़ाऊंगा. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருப்பதினால் उसने जो मुझसे स्नेह किया है அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். इसीलिए मैं उसको छुड़ाऊंगा करके प्रभु कहते हैं. ஆமென் आमीन. வாஞ்சை. स्नेह. இன்னைக்கு நாம் பல காரியங்களுக்காக நம்ம வாஞ்சையா இருக்கிறோம். आज हम कई बातों के लिए कई बातों में हमारे लिए लगाव होती है. ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்திற்காக வாஞ்சையா இருக்கிறோம். शायद हम कुछ आशीष को चाहते हैं, ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக, एक कुछ नौकरी की और हम एक चाह होती है, இந்த வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி, या एक घर बनाने के चलते एक चाह होती है, இங்கு அட்மிஷன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, ये इसी यहाँ पे एडमिशन मिलना है करके, இந்த லேப்டாப் வாங்க வேண்டும் என்று या சொல்லி, ये लैपटॉप खरीदना है. பல காரியங்களுக்கு நம்ம ஆசைப்படுகிறோம், வாஞ்சையா இருக்கிறோம். ऐसे कई बातों के लिए हम इच्छा करते हैं या चाहते हैं. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, लेकिन वचन यहाँ पर लिखा है, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். उसने मुझसे स्नेह किया, मुझे चाहा. So தேவ
தேவனிடத்தில் வாஞ்சையா இருக்கும்போது जब परमेश्वर से हम जब स्नेह करते हैं या परमेश्वर को हम चाहते हैं, நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை அவர் கட்டளை எடுக்கிறவராக இருக்கிறார். हमारे जीवन में एक उद्धार को प्रभु आज्ञा देने वाला परमेश्वर है. ஆமென். आमीन. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसीलिए प्रभु के प्रिय लोगों, முழு இருதயத்தோடு, पूरे मन से, முழு பலத்தோடு, पूरे बल से, முழு சிந்தையோடு पूरे सोचों से அவரை நாம் வாஞ்சிப்போம். यहोवा परमेश्वर को चाहे. ஆமென். आमीन. எந்தெந்த காரியத்துல எப்படியெல்லாம் வாஞ்சையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ऐसे हम कौन सी बातों में हमें कौन सी बातों को हमें चाहना चाहिए करके अगर हम बाइबल में देखते हैं तो உன்னத பாட்டுல श्रेष्ठ गीत में சாலமோன் எழுதுகிறார். सुलेमान लिखते हैं 2வது அதிகாரத்துல दूसरा अध्याय में 3வது வசனத்தை வாசிக்கும்போது तीसरा आयत को जब हम पढ़ते हैं, சாலமோனின் உன்னத பாட்டுல 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல सुलेमान की श्रेष्ठ गीत दूसरा अध्याय उसका तीसरा आयत में காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். जैसे सेब का वृक्ष जंगल के वृक्षों के बीच में, वैसे ही मेरा प्रेमी जवानों के बीच में है. அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். मैं उसकी छाया में हर्षित होकर बैठ गई. அதன் நிழலிலே வாஞ்சையாய் நான் உட்காருகிறேன். मैं उसकी छाया में हर्षित होकर बैठ गई. இங்கு சாலமோன் எழுதுகிறார், यहाँ पर सुलेमान राजा इस तरह लिखते हैं, என் நேசருடைய நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்காருகிறேன். मैं अपनी प्रेमी की छाया में हर्षित होकर बैठ गई. கர்த்தருடைய சமூகத்துல வாஞ்சையாய் உட்கார வேண்டுமா? यहोवा की उपस्थिति में हमें हर्षित होकर बैठना चाहिए. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் வசனம் வாசித்தோம். वह मुझसे स्नेह किया है इसलिए मैं उसको छुड़ाऊंगा करके हमने वचन में पढ़ा. முதலாவதாக எப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு வேண்டும்? पहली बात, किस तरह से हमारे अंदर एक छा होना चाहिए? அவருடைய சமூகத்துல உட்காரக்கூடிய ஒரு வாஞ்சை வேண்டும். यहोवा की उपस्थिति में हर्ष होकर बैठने की एक चाह हमारे अंदर होना चाहिए. இன்னைக்கு பல காரியங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணுகிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம். आज हम कई बातों के लिए इंतजार करते हैं, बैठ जाते हैं तब तक वो ना आए. இந்த கொரோனா காலத்துல லாக்டவுன்ல எல்லாருமே வீட்ல உட்கார்ந்து இருந்தோம். इस कोरोना के इस समय में, लॉकडाउन के समय था, हम सब घर के भीतर बैठ गए. பேங்க்ல போனா கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்றாங்க. अगर बैंक में आप जाते हैं कुछ काम के लिए तो वो कहते हैं आप बैठ जाइए. கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஏதாவது ஒரு காரியத்துக்காக போனாங்க, நீங்க உட்காருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. जब सरकार की दफ्तर में आप जाते हैं कुछ भी बातों के लिए तो वो तुरंत कहेंगे आप दरअसल बैठ जाइए. பஸ்ல ட்ரெயின்ல ஃளைட்ல போகும்போது நல்ல சீட் நம்ம செலக்ட் பண்ணி உட்கார்றதுக்கு சௌகரியமான இடத்தை நம்ம चूज பண்ணுகிறோம். अगर बस में या ट्रेन में यात्रा करते हैं, फ्लाइट में, तो हमें अच्छे सीट को हम चाहते हैं ताकि हम बैठ जाएं. சர்ச்சில் வரும்போது கூட நம்மளுக்குன்னு ஒரு சீட்டை எப்போதுமே முன் குறிச்சு வச்சு அங்க தான் உட்கார வாஞ்சிக்கிறோம். कलीसिया में भी देखिएगा हमारे लिए एक कुर्सी को हम चुन लेते हैं और चाहते हैं वहीं पर ही हम हर समय बैठें. அப்ப உட்கார்றது என்பது ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. मतलब बैठ जाना ये साधारण बात नहीं है. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, लेकिन वचन कहती है அவருடைய நிழலிலே உட்கார வேண்டும் வாஞ்சையா. उसकी छाया में बैठना चाहिए हर्षित होकर. அப்பொழுது அதோட கனி என் வாய்க்கு மதுரமா இருக்குமா. तब उसका फल मुझे खाने में मीठा लगेगी. இன்னைக்கு எங்க வேணாலும் உட்கார்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். आज हम कहीं पर भी इंतजार करने के लिए, मतलब बैठने के लिए तैयार होते हैं. நண்பர்களோட சேர்ந்து பல மணி நேரம் உட்கார்ந்து நம்ம பேசிக் கொண்டிருப்போம். अपने दोस्तों के साथ बैठकर कई घंटों तक हम बातों में बैठ जाते हैं. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார முடியுதா? लेकिन क्या हम परमेश्वर की उपस्थिति में बैठ सकते हैं क्या? உபவாசத்துல உட்கார முடியுதா? उपवास में बैठ सकते हैं क्या? ஒரு குடும்ப ஜெபத்துல உட்கார முடியுதா? या एक पारिवारिक प्रार्थना में बैठ पाते हैं क्या? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உட்கார முடியுதா? रविवार की आराधना में बैठ सकते हैं क्या? உலகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். हम दुनिया में जाकर बैठने के लिए कोशिश करते हैं. வசனம் சொல்லுகிறது, वचन कहती है பரியாசக்காரும் உட்காரும் இடத்தில் உட்காராதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. टट्टा करने वालों की मंडली पे ना बैठना. ஆனால் நம்ம எங்க உட்கார வேண்டும்? लेकिन कहां पर हमें बैठना चाहिए? கர்த்தருடைய பாதத்துல நம்ம உட்கார கத்துக்கொள்ள வேண்டும். यहोवा की पांवों तले हमें बैठने के लिए सीखना चाहिए. ஆமென். आमीन. ஆமென். आमीन. அப்பொழுது तब
கர்த்தர் நம்மை விடுவிப்பாருங்க. यहोवा परमेश्वर हमें छुड़ाएंगे। அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். वह मुझसे स्नेह किया है। எந்த வாஞ்சை? कौन सा? கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கும்போது, यहोवा के पांवों तले बैठने की वो चाह, एक इच्छा हमारे अंदर होती है तो கர்த்தர் நம்ம எல்லா துன்பத்திலிருந்து அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். यहोवा परमेश्वर हमें सारे परेशानियों से हमें छुड़ाने के लिए वो योग्य है। லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல लूका रचित सुसमाचार 10वीं आयत में 39வது வசனத்தை வாசிக்கிறேன். 29वीं आयत को हम पढ़ना चाहते हैं। இயேசு கிறிஸ்து மரியாள் மார்த்தாள் வீட்டுக்கு வருகிறாங்க. यहाँ पर प्रभु यीशु मसीह मार्था और मरियम के घर पर आए थे। 39வது வசனத்துல 29वीं आयत में அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாளாம். यहाँ पर लिखा है அங்க பார்க்கிறோம், मरियम नामक उसकी एक बहन थी, वह प्रभु के चरणों में बैठकर उसका वचन सुनती थी। இயேசு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். यहाँ पर इस घर के भीतर यीशु मसीह आए हैं। அந்த வீட்ல இருக்கிற மெம்பர்ஸே 3 பேர் தான். उस घर में रहने वाले ही 3 लोग हैं। அந்த வீட்ல இருக்கிற அந்த மரியாள் என்கிற சகோதரி लेकिन उस घर पे रहने वाली मरियम जो बहन थी, எங்க உட்கார்ந்திருக்கிறா? वो कहाँ बैठ गई? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருக்கிறா. प्रभु के चरणों में, यीशु मसीह के चरणों में உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். और बैठकर उन्होंने परमेश्वर के वचन को सुन रही थी। கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்திருக்கிறது அவளுக்கு அவ்வளவு இன்பமா இருக்கிறது. यहोवा की उपस्थिति में बैठना मरियम के लिए बहुत ही अच्छा लगता था। ஆனா அதே வீட்ல இன்னொரு ஒரு சகோதரி இருக்காங்க. लेकिन उसी घर पे और एक बहन भी थी, அவளுடைய பேர் மார்த்தா. उनका नाम है मार्था। அடுத்த வசனத்தை அவளை பற்றி போடப்பட்டிருக்கிறது. आगे वचन में उनके बारे में लिखा गया है, மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தாளாம். परंतु मार्था सेवा करते करते घबरा गई और उसके पास आकर कहने लगी करके लिखा है। நல்லா கவனிங்க, ध्यान से सुनिए। இவங்க வீட்ல இப்ப ஜெப ஆராதனை போய் கொண்டிருக்கிறது. अभी इनके घर के अंदर प्रार्थना चल रही है। ஒரு ஜெப கூட்டம் போயிட்டு இருக்கிறது. एक प्रार्थना का आयोजन किया गया है। பாட்டு பாடி முடிச்சிருக்காங்க. उन्होंने स्तुति कर कर अभी खत्म हुआ है। இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். प्रभु यीशु मसीह प्रचार कर रहे हैं। திரளான ஜனங்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. कई लोग आकर सुन रहे हैं। கர்த்தருடைய வார்த்தை ஜீவனாய் வந்து கொண்டிருக்கிறது. यहोवा का वचन जीवित होकर वो निकल कर आ रही है। அநேகர் தொடப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. कई लोग उस वचन की ओर से छुए जा रहे हैं। ஆனா அந்த வீட்ல இருக்கிற மூத்த சகோதரியாகிய மார்த்தாலோ, लेकिन उस घर के जो बड़ी बहन जो मार्ता है, அந்த ஜெப கூட்டத்துல உட்காரல. उस प्रार्थना की सभा में नहीं बैठ पाई, வசனத்தை கேட்கறதுல உட்காரல. वचन को नहीं सुन पा रही है। கிச்சன்ல உட்கார்ந்துட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. किचन में बैठकर वो काम कर रही है। இவ இயேசுவுக்காக தான் உழைக்கிறாங்க. जरूर यीशु मसीह के लिए कुछ कार्य कर रही है, ஆனால் लेकिन அதை காட்டிலும் ரொம்ப ஒரு முக்கியம், उससे बढ़कर एक बड़ा काम जो है இயேசுவின் பாதத்துல உட்கார்றதா. प्रभु यीशु मसीह की चरणों में बैठना। இயேசு நினைத்திருந்தார் என்றால் अगर यीशु मसीह चाहे तो அவங்க வீட்ல இருக்கிற ஒரே ஒரு ரொட்டியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வல்லமை அவர்ட்ட இருக்குதுங்க. उनके पास इतना सामर्थ्य है, एक ही रोटी को उनके घर के अंदर जो भी रोटी है उसे सब लोगों के लिए बांट सकते थे। 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு அதிகமான பேர் சாப்பிட்டாங்கல்ல. 5 रोटी 2 मछलियों को 5000 से अधिक लोग खाए नहीं क्या? கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் எடுக்க எடுக்க வர கர்த்தர் கிருபை செய்தாரே. थोड़े ही आटा थोड़े ही तेल दो था, लेकिन वो पूरे समय के लिए वो निकल कर नहीं आया क्या? ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. यहोवा के लिए कोई भी असंभव नहीं है। ஆனால் இந்த அம்மா என்ன செய்றாங்க? लेकिन यहाँ पर ये स्त्री क्या कर रही है? பல வேலைகளை செய்வதில் மிகவும் சிரமப்பட்டுட்டு இருக்காங்களா. सेवा करते करते घबरा गई கடைசியா வந்து ஆண்டவர்ட்டே முறையிடுறாங்க. और अंत में होकर प्रभु यीशु के पास आकर कहने लगी, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? हे प्रभु, क्या तुझे कुछ भी चिंता नहीं कि मेरी बहन ने मुझे सेवा करने के लिए अकेली छोड़ दिया है करके। இந்த இயேசு சொன்னாரே அதை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. यीशु मसीह ने कहा आप किसी भी बात की चिंता ना करो। அதே இயேசுட்ட வந்து சொல்றாங்க இந்த அம்மா உங்களுக்கு கவலையே இல்லையான்னு கேக்குறாங்க. उसी यीशु मसीह के पास आकर ये मार्ता कह रहे, क्या तेरे लिए चिंता नहीं है? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு நீங்க சொல்லுங்கங்கறாங்க. मेरे लिए मदद करने के लिए आप क्यों नहीं कहते हो? அப்படினா என்ன அர்த்தம்? मतलब क्या है? இந்த லேடி மரியா வா வேலை செய் அப்படி சொன்னா மரியா வர மாட்டாங்க போல அவ்வளவு சீக்கிரமா. शायद अगर मार्ता मरियम से कहती होगी आ जाओ मेरे लिए मदद करके कहती हो तो शायद मरियम नहीं सुनती होगी, इसीलिए वो मार्ता ने इस तरह कह रही है। ஏன்னா மரியமுக்கு அங்க
ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்றது அவளுக்கு ரொம்ப வாஞ்சையான ஒரு क्योंकि காரியம். मरियम बहुत चाहती है हमेशा प्रभु के चरणों में ही बैठ जाए। அதனால தான் இயேசு மூலமா எப்படியாவது மரியாதை எழுப்பலான்னு பிரயாசப்படுறாங்க. इसीलिए मार्था चाहती है यीशु मसीह की सहायता लेकर मरियम को मदद ले करके। இயேசு என்ன சொல்றாரு? लेकिन यीशु मसीह ने क्या कहा? நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாப்பா. हे मार्था तू तो बहुत बातों के लिए चिंता करती, தேவையானது ஒன்றே. लेकिन जरूरत तो एक ही बात है। மரியாள் தன்னை விட்டுடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். मरियम उत्तम भाग को चुन लिया है जो उसे छीना ना जाएगा। நல்ல பங்கு எது தெரியுங்களா? उत्तम भाग कौन सा है पता है? ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்திருக்கு. यहोवा की चरणों में बैठना। இன்னைக்கு अनेक நம்ம என்ன செய்றோம் தெரியுங்களா? आज हम कई लोग क्या करते हैं? ஆண்டவருக்காக உழைக்கணும், यहोवा के लिए परमेश्वर के लिए काम करना है, ஊழியம் செய்யணும், सेवकाई करना है, ட்ராக்ஸ் கொடுக்கணும், ट्रैक्स बांटना है, சபைக்கு போகணும், कलीसिया जाना है, இத செய்யணும் அத செய்யணும், ये करना वो करना है, அந்த கிராமத்தை விசிட் பண்ணணும், उस गांव में जाना चाहिए, இந்த பாஸ்டரை விசிட் பண்ணணும், ये पासवान से मिलना चाहिए। ஓடிட்டே இருப்பாங்க. हम दौड़ते रहते हैं, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் பிரதர்னு சொல்லுவாங்க. प्रभु के लिए कुछ तो करना है करके, அதெல்லாம் ரைட். ये सब करना है। எப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க உட்கார்றீங்களா? लेकिन क्या हम यहोवा की परमेश्वर की चरणों में बैठते हैं क्या? அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். यही बात को प्रभु चाहते हैं, அதுதான் நல்ல பங்கா இருக்கு. यही उत्तम भाग है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். पहले परमेश्वर को और उसके राज्य को, उसकी धार्मिकता को खोज करो, பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ताकि ये सारे चीजें तुम्हारे लिए दिया जाएगा। ஆமென். आमीन। ஆனா சில சமயத்துல लेकिन कई बार அவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்துகிட்டு பல கவலைகளை நம்ம படுகிறவரா இருக்கிறோம். यहोवा के चरणों में बैठकर कई चिंताओं में हम पड़ जाते हैं। மரியாள் அப்படி செய்யல. मरियम ऐसा नहीं करी, அவருடைய வசனத்தை கேட்டுட்டே, उन्होंने यहोवा के वचन को ध्यान दी। இயேசு பேசுகிறத கேட்டுட்டே இருக்கிறார். यीशु मसीह जो बोल रहे हैं उस वचन की और उन्होंने सुनती रही। அவருடைய வார்த்தை மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கு. यीशु मसीह की वचन मरियम के जीवन में एक बहुत बड़ा आशीर्वाद को ले आया है। அதனால தான் அந்த ரெண்டு சகோதரியில ஒரு சகோதரிக்கு அவ்வளவு கவலை, ஆனா மரியாமுக்கு கவலையே இல்லை. इसीलिए दो बहनों में एक बहन बहुत चिंता करती थी, लेकिन ये बिल्कुल चिंता नहीं करती थी। ஏன் கவலை இல்ல? क्यों चिंता नहीं करी? அவக்குள்ள இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. उनके अंदर जो है वो परमेश्वर का वचन है। ஏன் கவலை இல்ல? क्यों चिंता नहीं? நான் உட்கார்ந்து இருக்கிறது கர்த்தருடைய பிரசன்னம். जहाँ मैं बैठा हूँ वो यहोवा परमेश्वर की उपस्थिति है। ஏன் கவலை இல்ல? क्यों चिंता नहीं? நான் பார்த்து கொண்டிருப்பது இயேசுடைய முகத்தை. जो मैं देखता हूँ वो प्रभु यीशु मसीह की चेहरे को मैं देखता हूँ। அவர் எல்லாவற்றையும் பார்த்து वो கொள்கிறவராய் सब இருக்கிறார். कुछ संभालेंगे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஆகவே ஆண்டவருடைய பாதத்துல நம்ம உட்காருவோமா? इसीलिए हम यहोवा की उपस्थिति में बैठें क्या? அதே போல இன்னொரு வசனத்தை வாசிப்போம். वैसे ही दूसरा वचन की ओर ध्यान दें। மார்க் எழுதின சுவிசேஷம் मरकुस रचित सुसमाचार 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 5वें अध्याय का और हम पलटे। அங்கு ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருக்கிறார். यहाँ पर एक व्यक्ति था जिसके ऊपर दुष्ट आत्मा थी। லேகியோன் என்கிற பிசாசு அவரை பிடித்திருக்கிறது. लेगियोन करके दुष्ट आत्मा से वो ग्रस्त था। 15வது வசனத்தை வாசிக்கும்போது 15वें वचन में, மார்க் 5:15ல मरकुस 5वें अध्याय का 15 वचन में, அந்த பிசாசு எல்லாம் அவனோட இடத்துல இருந்து போகிறது. उनकी सारी दुष्ट आत्मा उनसे निकल गई। அப்ப அவன் என்ன செய்யறான் என்றால், तब उन्होंने क्या किया? இயேசுவிடத்தில் வந்து उन्होंने यीशु मसीह के पास आकर லேகியோன் ஆகிய பிசாசுக்கள் பிடித்திருந்தவன் जो जिसमें दुष्ट आत्मा थी, இப்பொழுது வஸ்திரம் தரித்து उन्होंने अर्थात உட்கார்ந்து उन्होंने कपड़े पहने और सचेत बैठे, புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். देखकर वो सचेत बैठे देखकर लोग डर गए। இப்ப எங்க உட்கார்ந்திருக்கான்? अभी यहाँ ये व्यक्ति कहाँ बैठा है? முன்னாடி காட்டுலயும் சுடுகாட்டுலயும் கல்லறையிலும் உட்கார்ந்திருந்தான். पहले तो वो कब्रिस्तान में, जंगलों में वो बैठा रहता था। வஸ்திரம் இல்லாதவனா இருந்தான். वो वस्त्र नहीं पहनता था। பிசாசு பிடித்திருந்துச்சு. दुष्टात्मा ग्रस्त थी। அப்ப யாரும் இவனை பார்த்து பயப்படல. तब लोग इसे देखकर नहीं डरे, ஆனா இப்ப பயப்படுறாங்க लेकिन अब डर रहे हैं மக்கள் அவனை பார்த்து. लोग। எப்ப? कब? அவன் இயேசுவின் பக்கத்துல பாதத்துல உட்கார்ந்து இருக்கும்போது, जब उन्होंने यीशु मसीह के पास आकर यीशु मसीह के चरणों तले बैठ गई, तब लोग देखकर उसे डर रहे थे। நல்லவனா அவனுடைய பாதத்துல உட்கார்ந்தா மக்கள் பயப்படுறாங்க. जब वो अच्छा व्यक्ति बन गया, यहोवा प्रभु की चरणों तले बैठ गया, तब देखकर लोग डर रहे हैं। நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए। இன்னைக்கு ஜனங்கள் நம்மளை பார்த்து எப்ப பயப்படுவாங்க தெரியுங்களா? आज लोग हमसे कब डरते हैं पता? ஆண்டவருடைய பாதத்துல உட்காரும் போது ஜனங்கள் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. जब हम यहोवा की उपस्थिति में बैठते हैं, चरणों में बैठते हैं, तभी लोग हमसे डरते हैं। ஆமென். आमीन। அவன் உட்கார்ந்து वो भाई हाँ वहां पर बैठा, அவனுடைய புத்தி தெளிந்தது.
उन्होंने अपने आप में आया। கர்த்தருடைய சமூகத்துல உட்காரும்போது यहोवा की उपस्थिति में जब हम बैठते हैं ஒரு தெளிவான புத்தியை கர்த்தர் தருகிறார். हमारे लिए कंफ्यूजन नहीं रहेगी, हमारी विचार बिल्कुल ठीक हो जाएगी। உலக ஜனங்க நம்மளை பார்த்து பயப்படுவார்கள். दुनिया के लोग हमसे डरेंगे। முன்னாடி பிசாசுடைய உலகத்துல இருந்தா யாருமே பயப்படல. पहले वो अंधकार की राज्य में था, कोई नहीं डरे थे எல்லாம் கேலி கிண்டல் பண்ணிருக்கலாம். क्योंकि सारे उनको ठट्ठा मजाक करते होंगे। இப்ப அவனை பார்த்து பயப்படுறார்கள். लेकिन अब उनसे लोग डर रहे हैं। காரணம் அவன் உட்கார்ந்திருந்த இடம். कारण ये है कि उन्होंने जहां बैठा था वो जगह है। இயேசுவின் பிரசன்னத்துல வாஞ்சையாய் உட்காரும்போது यीशु मसीह की उपस्थिति में चरणों में एक इच्छा के एक चाह के साथ उन्होंने बैठा था। ஜனங்கள் நம்மளை பார்த்து பயப்படுவார்கள். अगर हम ऐसा परमेश्वर की उपस्थिति में बैठेंगे लोग हमसे डरेंगे। சோ இன்னைக்கு என்னுடைய வாஞ்சை எதன் மேல இருக்க வேண்டும்? आज मेरी इच्छा किसके ऊपर होना चाहिए? கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்காரணும். यहोवा की उपस्थिति में, கர்த்தருடைய பாதத்துல உட்காரணும். यहोवा की चरणों में बैठना चाहिए। ஆமென். आमीन ஆமென். आमीन। இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், दूसरा एक कार्य को देखेंगे। அவர் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். वो मुझसे स्नेह किया इसलिए मैं उसको छुड़ाऊंगा। முதலாவதாக கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்காருதல வாஞ்சை வேண்டும். पहली बात हमें यहोवा की उपस्थिति में बैठने के लिए एक चाह होना चाहिए। இரண்டாவதாக दूसरा சங்கீதம் 42வது சங்கீதத்துல भजन 42 की ओर पलटे। 42 भजन संगीता, அதுல 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். इसकी पहला आयत को हम पढ़ेंगे। தாவீது எழுதுகிறார், दाऊद यहाँ पर लिखते हैं, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. जैसे हरिणी नदी के जल के लिए हाफती है वैसे ही हे परमेश्वर मैं तेरे लिए हाफता हूँ। இவருடைய ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறதா. इनका प्राण ऐसे तड़प रहा है, यहाँ पर हाफती है। எதற்காக கதறுகிறது? किसी लिए எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னா, मेरे लिए घर चाहिए करके क्या, தேவைகள் சந்திக்கப்பட या வேண்டும், मेरी आवश्यकता में पूरी होना चाहिए क्या, ஒரு அற்புதத்திற்காகவா? या एक अद्भुत के लिए है क्या? இல்ல இல்ல, ऐसा नहीं है। இரண்டாவது வசனத்தை சொல்லுகிறது, दूसरा आयत कहती है, நான் எப்போ உம்முடைய தேவ சந்நிதியில் வந்து உட்காருவேன் அமர்வேன் நிற்பேன் என்பதற்காக அவர் கதறுகிறார். मैं कब जाकर परमेश्वर की अपना मुंह दिखाऊंगा, परमेश्वर की उपस्थिति में बैठ जाऊंगा करके यही मेरी चाह होती है करके वो कहता है। அவர் எதற்காக வாஞ்சிக்கிறார் தெரியுங்களா? वो किसी लिए वो चाहता है, எப்ப நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவேன், मैं कब यहोवा परमेश्वर की मंदिर में आऊंगा। ஏனென்றால் இவர் ஆலயத்தை அவ்வளவு அதிகமே அவர் வந்து வாஞ்சிக்கிறார். क्योंकि दाऊद ने परमेश्वर की मंदिर को बहुत ही चाहा। ஆனால் எதிராளிகள் இவனை வந்து துரத்துறது நிமித்தமாக, लेकिन उनकी भैरियों ने उनको इतना पीछा किया, इसीलिए இவர் வனாந்தரம் குகை இப்படியாய் தன் வாழ்க்கையை போய் கொண்டிருக்கிறது. दाऊद की जीवन ऐसा हो गया कि अभी वो जंगल और वैसी जगहों में कूफा में वो घूमने लगा, वो दौड़ने लगा जान बचाने के लिए। 4 வசனத்தை வாசிக்கும் போது, चौथा आयत में, முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தில் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்று சொல்லுகிறார். ये स्मरण करके मेरा प्राण शोकित हो जाता है कि मैं कैसे भीड़ के संग जाया करता था। मैं जय जयकार और धन्यवाद के साथ उत्सव करने वाली भीड़ के बीच में परमेश्वर को भवन को धीरे धीरे जाया करता था। இவர் சொல்றாரு, முன்னே நான் தேவாலயத்துக்கு போவேனே மகிழ்ச்சியுடன், वो कहता है मैं पहले तो परमेश्वर के भवन में जाया करता था, துதியோடன் போவேனே, जय जयकार करते हुए जाता था, ஆனா இப்ப தேவாலயத்துக்கு போக முடியலையே. लेकिन अब मैं नहीं जा पा रहा हूँ। அவருடைய உள்ளம் உருகுதுங்க. उनका प्राण इतना गिर जाता है। இப்ப நான் வனாந்தரத்துல இருக்கிறேனே, अब मैं निर्जल जगह में हूँ, மலையில இருக்கிறேனே, जंगल में हूँ, पहाड़ में हूँ, குன்றுகள் இருக்கிறேனே मैं ऐसे पहाड़ों पे हूँ। என்று சொல்லி தாவீது புலம்புகிறார். इस तरह दाऊद कहकर वो कुड़कुड़ाने लगता है। அப்ப அவன் இருதயத்துக்குள்ள இந்த வாஞ்சியை பாருங்களேன். उनकी दिल की इच्छाओं को जरा सा देखिए। தேவ ஆலயத்திற்கு போக வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி, यहोवा के भवन में जाना है करके की इच्छा। அருமையான தேவனுடைய प्रभु के பிள்ளைகளே, प्रिय लोगों, சபை என்பது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு कलीसिया तो बहुत ही मुख्य बात है। வாரத்தில் வந்து முதல் நாள் சபை கூடி வருகிறது நீங்கள் விட்டு விடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वचन में लिखा है आप औरों के समान कलीसिया एकत्रित होने की बातों को ना छोड़ें। ஆனா இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்? लेकिन आज शैतान क्या करता है? சபை கூடி வருகிறதை கெடுப்பதற்காக இன்னைக்கு
சாத்தான் பல காரியங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறான். अब एकत्रित होकर कलीसिया में ना जोड़े, इसीलिए शैतान कई बातों को ले आता है. இதனால ஜனங்களுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் சோர்ந்து போகுது நான் பார்க்க முடியுது. इसके चलते लोग निराश हो जाते हैं, उनके आत्मिक जीवन निराशपन में हो जाती है. அந்த வாரத்தின் முதல் நாள் நம்ம ஆராதனைக்கு போயிட்டு வரும்போது हफ्ते के पहला दिन में जब हम आराधना में होकर आते हैं, நான் விசுவாசிக்கிறேன் அந்த வாரத்தின் எல்லா நாளும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி हम தருவார். विश्वास करते हैं उस हफ्ते के सारे दिनों को प्रभु हमारे लिए आशीषित करते हैं. ஆமென். आमीन. தேவ ஆலயத்துடைய ஐக்கியம் அவ்வளவு விருப்பப்படுகிறதா இருக்கிறது. परमेश्वर के भवन की एकता बहुत ही मुख्य बात है. தேவ ஆலயத்தில் அங்கு ஜனங்களோடு நின்று ஆண்டவரை ஆராதிப்பது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாக்கியமான ஒரு परमेश्वर के காரியம். भवन में खड़े होकर सारे लोगों के साथ हम यहोवा का स्तुति महिमा करना वो बहुत ही धन्य बात है. அதனால தான் தாவீது சொல்லுகிறார் इसलिए दाऊद कहता है 51வது சங்கீதத்துல 51 भजन में उस तरह कहता है, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிருங்க. हे परमेश्वर तेरी सन्मुख से मुझे अलग ना कर, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிருங்க. तेरे उपस्थिति से मुझे अलग ना कर. அப்ப அவருடைய சமூகம் அவருடைய ஆலயத்தின் சமூகம் அவ்வளவு ஒரு இன்பமா இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில. इसका मतलब यहोवा परमेश्वर की उपस्थिति, उसकी भवन की उपस्थिति हमारे लिए बहुत ही मुख्य बात है. தேவாலயத்திற்கு போவோம் என்று சொன்னதை கேட்கும் போதே அவருடைய உள்ளம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமா. वचन में लिखा है जब लोग कहते हैं आओ चले हम परमेश्वर के भवन करके, मैं बहुत ही आनंदित हुआ करके दाऊद कहता है. தாவீது தன்னுடைய லைஃப்ல அரண்மனையை காட்டிலும் அங்க இருக்கிற சிங்காசனத்தை காட்டிலும் தேவாலயத்தின் மேல அவ்வளவு அவர் வாஞ்சை உள்ளவராய் இருந்தார். दाऊद अपनी जिंदगी भर अपने राजमहल से, अपने सिंहासन से बेहतर यहोवा की भवन को ही उन्होंने बहुत ही चाहा. அதனால தான் தேவனுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் அதிகமாய் வாஞ்சை உள்ளவராய் இருந்தார். इसीलिए उनकी बहुत ही इच्छा थी, उनके मन भर भर की इच्छा थी कि यहोवा के लिए कुछ एक भवन को मुझे बनाना चाहिए करके. அதனால தான் அந்த தேவாலயத்தை கட்டுவதற்காக தன்னுடைய எல்லா பல விசேஷித்த காரியங்களை ஆலயத்தை கட்டுமான பணிக்காக அவர் அள்ளி கொடுத்ததை நாம் வாசிக்க முடியுது. इसीलिए अपने लिए सारे बातों को, अपने जो भी उनके पास थी, सारे हर एक बेहतरीन महंगे चीजों को उन्होंने यहोवा परमेश्वर की भवन बनाने के लिए दे दिया था. 84வது சங்கீதத்துல 84 भजन में வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, 1வது வசனத்துல வாசிக்கும் போது पहला आयत से लेकर पढ़ेंगे. 84 சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகளாய் இருக்கிறது. हे सेनाओं की यहोवा तेरी निवास स्थान क्या ही प्रिय है. 2வது வசனம் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையா இருக்கிறது. मेरा प्राण यहोवा के आंगनों की अभिलाषा करते करते पूर्जित हो गए. 4வது வசனத்துல உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். चौथा आयत में क्या ही धन्य है वे जो तेरे भवन में रहते हैं. 10வது வசனத்தை வாசிக்கும் போது 10वीं आयत में 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லதா. तेरे आंगनों में का एक दिन और कहीं के 1000 दिन से उत्तम है. ஆமென். आमीन. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். दुष्टों के ढेरों में वास करने से अपने परमेश्वर के भवन की डेवड़ी पर खड़ा रहना ही मुझे अधिक भावता है करके वो कहता है. ஆமென். आमीन. ஆமென். हालेलुया. கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. इसलिए हम साधारण मत समझे यहोवा परमेश्वर के भवन को. கர்த்தருடைய ஆலயம் என்பது தேவனுடைய வீடுங்க. परमेश्वर का भवन वो परमेश्वर का घर है. அங்கிருந்து அவர் நியாயத்தையும் நீதியையும் தன்னுடைய மகிமையையும் அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். वहां से प्रभु परमेश्वर अपनी न्याय को, अपने धार्मिकता को, अपनी महिमा को प्रकट करते हैं. ஆமென். आमीन. ஆமென். आमीन. ஆமென். आमीन. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம முக்கியம் கொடுப்போம். इसलिए यहोवा परमेश्वर के भवन के बारे में हम एक जलन करें. अनेक பேர் சொல்லுவாங்க, कई लोग कहते हैं எனக்கு வேலையாயிருச்சு, मेरे लिए कुछ काम हो गया था, சண்டே ஏன் வரலனா ஒருத்தரை பார்க்க போணும், अगर रविवार क्यों नहीं आया करके पूछ देते, नहीं किसी से मुझे मिलना था इसलिए मैंने नहीं आया, எனக்கு கொஞ்சம் தலைவலி, मेरा थोड़ा सा सिर दर्द था. ஆனா மண்டே ஆனோனே அவங்க ஆபீஸ்க்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. लेकिन मंडे होते ही, सोमवार होते ही वो अपने अपने काम के और स्कूल के और वो चलने जाते हैं. எவ்வளவு துக்கமான காரியம் ये தெரியுமா? कितने दुख की कार्य पता है. தேவ ஆலயத்தின் மேல் வாஞ்சையா இருப்போம். यहोवा की भवन के ऊपर हम एक इच्छा करें. ஆமென். आमीन. கர்த்தருடைய ஆலயத்துல அவருடைய மகிமை விளங்குறதா இருக்கிறது. क्योंकि यहोवा के भवन में प्रभु अपनी महिमा को प्रकट करते हैं. சோ அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா
उसने मुझसे स्नेह किया इसीलिए அவனை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். मैं उसको छुड़ाऊंगा। முதலாவதாக கர்த்தருடைய பிரசன்னத்துல வாஞ்சை, पहली बात यहोवा की उपस्थिति को हमें चाहना चाहिए। இரண்டாவதாக தேவனுடைய ஆலயத்தை குறித்தான ஒரு வாஞ்சை, दूसरा बात हम यहोवा की भवन के प्रति एक इच्छा हमारे अंदर होना चाहिए। மூன்றாவதாக ஒரு तीसरा காரியத்தை कार्य, பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பீட்டர் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, पहला पत्रस 2 अध्याय 3 आयत को हम पढ़ेंगे। 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். पहला पत्रस இங்க பேதுரு எழுதுகிறார். यहाँ पर पत्रस लिखते हैं इस तरह। 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, 2 अध्याय का पहला पत्रस की 3 वचन, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். पहला पत्रस 2 अध्याय का 2 वचन, नए जन्म हुए बच्चों के समान निर्मल आत्मिक दूध की लालसा करो। எதன் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும்? किस में हमें बहुत ही लालसा करना चाहिए? வசனத்தின் மேல் வாஞ்சையாய் यहोवा இருங்கள். की वचन से। ஆமென். आमीन। வசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். हम यहोवा परमेश्वर की वचन में हमें लालसा करना चाहिए। கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய கரத்துல. हमारे हाथों में प्रभु ने लिख कर दिए हैं। எவ்வளவு விலையேற பெற்ற வார்த்தை. कितनी बहुमूल्य वचन है। இந்த வசனம் நமக்குள்ள இருக்கும்போது, जब ये वचन हमारे अंदर होती है तो அங்கு ரட்சிப்பு உண்டு, यहाँ पर उद्धार है, ஜீவன் உண்டு, जीवन है, வெற்றி உண்டு, विजयता है। ஆமென். आमीन। ஆமென். आमीन। இதத்தான் 119ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். इसलिए 119 भजन को हम निकालेंगे। இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். यहाँ पर गायक लिखता है, 119ல 20வது வசனத்துல வாசிக்கிறேன். 119 का 20वीं आयत को हम पढ़ते हैं। உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. मेरा मन तेरे नियमों की अभिलाषा के कारण हर समय खेदित रहता है। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, என் ஆத்துமா உம்முடைய வசனத்தின் மேல் எப்பொழுதும் வாஞ்சையா இருக்கிறதா. मेरा मन तेरी वचन में, तेरे नियमों में हर समय अभिलाषा करती है। 40வது வசனம், 40 में, இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்கிறேன். देखो मैं तेरे उपदेशों को अभिलाषी हूँ। ஆமென். आमीन। உபதேசத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும். उपदेशों का अभिलाषा रहना चाहिए, ஏன்னா உபதேசம் தான், வார்த்தை தான் நம்மளை சீர்படுத்தக்கூடியதா இருக்கிறது. क्योंकि यहोवा की यही वचन, यही उपदेश ही हमें सही करती है। 131வது வசனத்தை வாசிக்கும்போது, 131 को हम पढ़ेंगे। உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் मैं तेरी आज्ञाओं को प्यासा था, என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். इसलिए मैं मुंह खोलकर हाफने लगा। ஆமென். आमीन। வாஞ்சிக்கிறதுனால मैं तेरे वचन को बहुत ही प्यासा था, इसीलिए வாயை திறந்து அதை அப்படியே சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டாராம். मैं मुंह खोलकर उसे पीने लगा। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அப்ப கர்த்தருடைய வார்த்தை அது ஒரு சிறந்த உணவா இருக்குது. यहाँ पर यहोवा परमेश्वर का वचन एक बहुत ही एक अच्छा एक भोजन हो जाती है। அதனால தான் இந்த புத்தகத்தை, கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். इसीलिए प्रकाशित वाक्य पहला अध्याय में हम इस तरह पढ़ते हैं। 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 3 आयत में அங்க யோவான் எழுதுகிறார். यहाँ पर यूहन्ना इस तरह लिखते हैं। 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, पहला अध्याय का 3 आयत में, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य पहला अध्याय 3 आयत को हम पढ़ेंगे। இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். धन्य है वह जो इस भविष्यवाणी के वचन को पढ़ता है और वे जो सुनते हैं और इसमें लिखी हुई बातों को मानते हैं, क्योंकि समय निकट है। ஆமென். आमीन। யார் பாக்கியவான்கள்? कौन धन्य है? இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள், इस भविष्यवाणी की वचन को पढ़ने वाले, கேட்கிறவர்கள், सुनने वाले இதில் கைக்கொள்ளுகிறவர்கள் और इसे मानने वाले, பாக்கியவான்கள். वो धन्य है। ஆமென். आमीन। ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம சுமப்போம். इसलिए परमेश्वर के इस वचन को हम उठाएं। இந்த வார்த்தை நம்மளை சுமக்கும். ये वचन हमें उठाकर चलेगी। இந்த வார்த்தை நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தையை கொடுக்கும். ये वचन हमारे लिए एक बिल्कुल एक अच्छे से सोचों को हमारे लिए दे देती है। இந்த வார்த்தை நம்மோடு பேசும். ये वचन हमसे बातें करती है। இந்த வார்த்தை நம்மளுக்கு ஆறுதலை கொடுக்கும். ये वचन हमारे लिए मन को तरस देती है। இந்த வார்த்தை நம்மளுக்கு நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தக்கூடியதா இருக்கு. ये वचन हमारे लिए अनंत जीवन की ओर हमें ले चलती है। அப்போஸ்தலனாகிய
பவுல் தன்னுடைய கடைசி வாழ்க்கை நேரத்துல प्रेरित पौलुस अपने जीवन की अंतिम समय में அவர் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். और तिमोथी के पत्र जब लिखते हैं 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல दूसरा तिमोथी 4 आयत में தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி ஓட்டத்துல எழுதும்போது अपने जिंदगी की आखिरी दौड़ पे वो इस तरह लिखते हैं 4:13 ரைட் அவர் எழுதுகிறாரு. दूसरा तिमोथी 4 अध्याय 13वें वचन में वो लिखते हैं நான் வைத்து வந்த மேல் அங்கேயும் புஸ்தகத்தையும் விசேஷ தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. जब तो आएगा तो जो मैंने छोड़ आया है वो पुस्तकों को विशेष करके चरम पत्रों को लेके आना. என்னை பார்க்க வரும்போது நீ எப்படி வரணும்? जब तो मुझसे मिलने आएगा तो कैसे आना चाहिए? கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் ஹார்லிக்ஸ், இந்த Dress, இந்த புதுசா வந்திருக்கிற மாடல் ஃபோன்லாம் வாங்கிட்டு வான்னு நம்ம சொல்லுவோம். हम अगर होते तो हम ये कहते हैं मेरे लिए फल लाना और नया जो फोन निकल कर आएगा वो लेकर आना, खरीद कर आना, ऐसा हम कहते हैं. பட் இவர் சொல்றாரு, लेकिन यहाँ पर प्रेरित पौलुस कहते हैं அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா, उन पुस्तकों को தோல் சுருளை எடுத்துட்டு வா. और विशेष के लिए वो चरम पत्रों को लेकर आना. ஆல்ரெடி இவர் தன்னுடைய ஊழியத்தை முடிச்சிட்டாரு. पहले से ही इन्होंने अपनी सारे सेवकाई को पूरा कर लिया है. ஆனா அந்த கடைசி நேரத்துல கூட लेकिन अपने अंतिम घड़ी में भी கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார். उन्होंने यहोवा की वचन को लिखा हुआ उस पुस्तक को मांगता है. ஒருவேளை என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாம போயிட்டேனோ, शायद मेरे जीवन में कुछ कमी तो नहीं हुई यहोवा के वचन के अनुसार, ஒருவேளை ஏதாவது வசனத்துக்கு நான் இன்னும் செவி சாய்க்காம போயிட்டேனோ, या और कोई भी वचन है मुझे उसके बात को नहीं माना है क्या? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே இந்த வார்த்தை இவ்வளவு தேவைன்னா प्रेरित पौलुस के लिए ही ये वचन इतना जरूरी है तो நமக்கு हमारे लिए எவ்வளவு தேவை, कितना ज्यादा चाहिए. அதுவும் இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல इस पाप से भरा हुआ इस संसार में ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ एक विजय का जीवन जीने के लिए இந்த வார்த்தை தேவை. ये वचन की जरूरत है. ஏனென்றால் நான் பார்க்கிற இந்த வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகும். क्योंकि जो हम देखते हैं ये आसमान और धरती भी मिट जाएंगी, ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒளியவே ஒளியாது. लेकिन यहोवा का वचन कभी नहीं मिटेगी. இந்த பூமி இருள்ல இருந்துச்சு, ये पृथ्वी सारे अंधकार में था, வெறுமையா இருந்துச்சு. वो बिल्कुल सुनसान थी. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்து लेकिन जब परमेश्वर का वचन आया तो ஒரு நேர்த்தியான, वहां पर एक सुंदर का, ஒரு ஆசீர்வாதமான, एक आशीष से भरा हुआ, தேவனுடைய மகிமை நிறைந்த परमेश्वर की महिमा से भरा हुआ ஒரு பூமியாய் கர்த்தர் एक மாற்றினார். धरती बन गया. ஆமென். आमीन. கர்த்தருடைய வார்த்தை மேல் வாஞ்சையா இருப்போம். यहोवा की वचन के ऊपर हम एक अभिलाषा करें. கடைசியாக और अंतिम में 2 கொரிந்தியர் दूसरा कोरिन्थियों 5வது அதிகாரத்துல 5वें अध्याय की ओर पलटें. 1வது வசனம் வாசிப்போம். पहला आयत को हम पढ़ेंगे. दूसरा कोरिन्थियों 5वें अध्याय 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிப்போம். 5वें अध्याय का पहला दूसरा आयत को हम पढ़ेंगे. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். क्योंकि हम जानते हैं कि जब हमारा पृथ्वी पर का डेरा सरी का घर गिराया जाएगा तो हमें परमेश्वर की ओर से स्वर्ग पर एक ऐसा भवन मिलेगा जो हाथों से बना हुआ घर नहीं परंतु चिरस्थायी है. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவளாய் இருக்கிறோம். इसमें तो हम कराहते और बड़ी लालसा रखते हैं कि अपने स्वर्गीय घर को पहन लें. 4வது எதன் மேல வாஞ்சையா இருக்க வேண்டும்? चौथी बात किस में हमें अभिलाषा होना चाहिए? பரலோகத்திற்கு மேலே, स्वर्गीय घर पर. ஆமென். आमीन. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வீடு கட்ட வேணும்னு ஆசையா இருக்கிறோம். हम सब चाहते हैं कि अपने लिए एक घर होना चाहिए. எப்படியாவது லோன் போட்டு கடன் வாங்கி அப்படி பண்ணி இப்படி பண்ணி வீடு கட்டணும். किसी तरह लोन लेकर हमें तो घर बनाना ही बनाना करके. சொந்த வீடுனா அது அவ்வளவு சில பேருக்கு ஒரு ரொம்ப ஆசை. अपना घर तो कई लोग बहुत ही इच्छा करते हैं. சில பேர் கட்ட முடியுது, சில பேருக்கு முடியல. कुछ लोग कर पाते हैं, कुछ लोग नहीं कर पाते हैं. ஆனால் लेकिन நம்மளுக்குன்னு ஒரு நித்திய வீடு கர்த்தர் हम सब के लिए एक अनंत काल की घर को प्रभु तैयार कर रहे हैं. இது சொந்த வீடா இருந்தாலும் यहाँ पर अगर अपना घर ही क्यों ना हो इस धरती पे, இது பூமிக்குரிய ஒரு கூடாரமாயிருச்சு. ये पृथ्वी की और की एक घर हो जाती है. இது நிரந்தரம் இல்ல. ये निरंतर नहीं है. பார்த்து பார்த்து கட்டிருக்கலாம். आप इतना देख देख कर घर बनाया होगा, ஆனா ஒரு வாடகை வீடு போலத்தான். लेकिन यहाँ पर एक ऐसे किराए का घर जैसा ही होती है. நம்மளுக்குன்னு ஒரு நிரந்தர ஒரு சொந்த வீடு लेकिन हमारे लिए अपना निरंतर एक घर है, பரலோகம் वो स्वर्ग
है, அது தேவனால் கட்டப்பட்ட வீடுங்க, वो परमेश्वर के ओर से बनाया हुआ है घर அது है, நித்திய வீடுங்க, वो अनंत काल का है, அது பரலோகத்தில் இருக்கிற வீடுங்க. वो स्वर्ग में है। ஆமென். आमीन। அதுக்காக நம்ம லோன் போட்டு கட்டல, इसलिए हमें लोन डालने की कोई जरूरत नहीं है, ஏதோ இன்ஜினியரை பிடிச்சி நம்ம கட்டல, कोई इंजीनियर को बुलाना करके आवश्यकता नहीं है। தேவன் நமக்காக ஆயத்த பண்ணியிருக்கிற வீடு. परमेश्वर ही हमारे लिए उन्होंने तैयार किया है। ஆமென். आमीन। ஆமென். आमीन। அந்த வீட்டுக்கு எந்த சேதமும் வராதுங்க. उस घर के लिए कोई नष्ट नहीं आएगी, அற்புதமான ஒரு இடம். अद्भुत का जगह है। இந்த பரலோகத்தின் மேல நம்ம வாஞ்சியா இருக்கிறோமா? क्या इस स्वर्ग पर हम लालसा करते हैं, अभिलाषा करते हैं क्या? ஒருவேளை இப்ப மரணம் வந்தாலும், अगर अभी मृत्यु आएगी तो, ஒருவேளை இப்ப இயேசுடைய இரண்டாம் வருகை வந்தாலும், यदि अभी यीशु मसीह की दूसरी आगमन आ जाएगा तो அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? क्या हम तैयार है उस स्वर्ग में जाने के लिए? அந்த சொந்த வீட்டை காணுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? अपने घर को देखने के लिए हम तैयार है क्या? இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போகிறார். यीशु मसीह जल्द आने वाला है। அவர் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நான் यीशु பார்க்கிறோம். मसीह जो कहते थे हर एक चिन्ह जो है अब इस अंतिम समय में पूरा होते हुए हम पा रहे हैं। கொள்ளை நோய்கள் பெருகிட்டு இருக்கிறது. महामारियां बढ़ती जा रही है। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமா. अंतिम दिनों में ऐसे कठिन समय आएगी, அதுதான் வந்து கொண்டிருக்கிறது. यही अभी आ रही है। இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். अगर इसी समय को हमें प्रयोजन करना अवश्य है। என்ன பிரயோஜனம்? क्या प्रयोजन? அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். यहोवा की आगमन के लिए हमें तैयार होना चाहिए। அன்பு எல்லாம் தணிந்து போகக்கூடிய நாட்கள்ல வந்துட்டோம். सारा प्रेम ठंडा हो जाती है, ऐसे समय में हम आ चुके हैं। எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் அக்கிரமம், அந்த லோத்தின் நாட்கள், நோவாவின் நாட்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. जहाँ पर भी देखिएगा पाप, बहुत सारे ऐसे अधर्म बातें हो रही है, बुराई कार्य हो रही है, जैसे कि लूत के समय और नूह के समय था वैसे ही हो रही है। நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். लेकिन हमें हर समय तैयार रहना अवश्य है। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல, प्रेरित पौलुस कहते हैं 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்துல दूसरा तिमोथी 4 अध्याय में 6 வசனத்துல இருந்து நான் वचन 6 வாசிக்கிறேன். से लेकर हम पढ़ते हैं। 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6 வசனத்துல दूसरा तिमोथी 4 अध्याय का 6 से लेकर पढ़ते हैं। பவுல் சொல்லுகிறார், நான் இப்பொழுது பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. क्योंकि अब मैं अर्घ के समान उंडेला जाता हूँ और मेरे कूच का समय आ पहुंचा है। நல்ல போராட்டத்தை போராடினேன், मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ, ஓட்டத்தை முடித்தேன், मैंने अपनी दौड़ पूरी कर ली है, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். मैंने विश्वास की रखवाली की है। இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. भविष्य में मेरे लिए धर्म का वह मुकुट रखा गया है, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். जिसे प्रभु जो धर्मी और न्यायी का है मुझे उस दिन देगा। ஆமென். आमीन। என் ஓட்டத்தை முடித்தேன் என்று मैं சொல்லுகிறார். दौड़ को पूरा किया है। நம்ம சொல்ல முடியுமா? हम कह सकते हैं அந்த क्या? மரண நாளிலே சொல்ல முடியுமா? उस मृत्यु के दिन में हम कह पाएंगे क्या? ஆயத்தமாயிருங்கள். हम तैयार रहना இயேசு चाहिए। சீக்கிரம் यीशु வரப்போகிறார். मसीह जल्द आने वाला है। வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்துல प्रकाशित वाक्य 21वें अध्याय में 4 वசனத்துல वचन 4 में அந்த பரலோகத்தில் நடக்கிற காரியங்கள் என்ன? तो स्वर्ग में जो बातें हो रही है वो क्या है? அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். वहाँ उनकी सारे आंसुओं को वो पोंछ डालेगा। அங்கு மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை. और इसके बाद मृत्यु ना रहेगी और ना शोक, ना विलाप और ना पीड़ा रहेगी। முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. पहली बातें जाती रही। ஆமென். आमीन। கர்த்தர் நம்மளுக்காக ஒரு அற்புதமான ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி வச்சிருக்கார். प्रभु आपके लिए और हमारे लिए एक अद्भुत का जगह को तैयार कर रहे हैं। அந்த 10 கன்னிகைகள் இருக்காங்க. वहाँ पर 10 कुंवारियां थे। 10 பேரும் வாஞ்சையா தான் वो இருந்தார்கள். सारे 10 लोग चाहते थे कि बहुत ही अभिलाषा से चाहते थे, ஆனா டைம் ஆவ लेकिन समय निकलते निकलते மணவாளன் வருவதற்கு லேட் ஆவ जब दूल्हा आने के लिए थोड़ा सा देर लगा तो அதுல 5 பேர் மயங்கிட்டாங்க. उसमें 5 लोग गिर गए। 5 பேர் மாத்திரம் தான் மணவாளனோட केवल போனாங்க. 5 ही लोग अपने दूल्हा के साथ जाने लगे। சபையில பாதி பேர் போயிட்டாங்க, பாதி பேர் கைவிடப்பட்டாங்க. कलीसिया में आधे लोग छोड़े गए, आधे लोग ही जा पा रहे थे। இவ்வளவு நாளா சபைக்கு வந்து பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. इतने सालों से कलीसिया में रहकर क्या फायदा?
எப்பொழுது வெளிப்புடன் இருப்போம். लेकिन हमें हर समय जागते रहना चाहिए। என்னுடைய வாஞ்சை எல்லாம் मेरी सारी इच्छा பரலோகம் स्वर्ग பரலோகம். स्वर्ग होना चाहिए, स्वर्ग होना चाहिए। ஒரு நம்ம வெளிநாட்டுக்கு போகாம இருந்திருக்கலாம். शायद हम विदेशी नहीं जाते होंगे, பல காரியங்களை நம்ம அற்புதமான காட்சிகளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். कई अद्भुत कार्य को, चित्रों को हम नहीं देख पाते होंगे, ஆனா அது எல்லாவற்றையும் காட்டிலும் लेकिन उन सबसे बढ़कर அற்புதமான ஒரு இடத்துக்கு கர்த்தர் நம்மை கூட்டிட்டு போவார். बहुत ही अद्भुत की जगह की और प्रभु हमें ले जाने वाले हैं। பரலோகமே என் சொந்தமே वो स्वर्ग हमारा என்று காண்பேனோ. हम कब उसे देखेंगे? ஆமென். आमीन। அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா मैं उसने मुझसे स्नेह किया, इसीलिए நான் அவனை விடுவிப்பேன். मैं उसे छुड़ाऊंगा। கர்த்தருடைய சமூகத்துல வாஞ்சையாய் உட்காருவோம். यहोवा की उपस्थिति में, चरणों में हम एक अभी इच्छा के साथ बैठे, நம்மை விடுவிப்பார். वो हमें छुड़ाएंगे। கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சையாய் நாம் கேட்போம், வாசிப்போம், தியானிப்போம். यहोवा की वचन की और बहुत ही इच्छा के साथ, एक लगाव के साथ हम सुने और उसे माने, கர்த்தர் நம்மை விடுவிப்பார். प्रभु हमें छुड़ाएंगे। அவருடைய ஆலயத்திற்காக, ஆராதனைக்காக நாம் அதிகமாய் வாஞ்சிப்போம். परमेश्वर की भवन के लिए और परमेश्वर की भवन में आराधना के लिए हम अभिलाषा करें, கர்த்தர் நம்மை விடுவிப்பார். प्रभु हमें छुड़ाएंगे। கடைசியாக अंतिम में பரலோகத்திற்காக, நித்திய வீட்டிற்காக நம்ம வாஞ்சையாய் இருப்போம். अपने अनंत काल की घर जो स्वर्ग में है, उसके लिए हम अभिलाषा करें। நம்முடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். हमारे सारे आंसुओं को प्रभु पोंछ डालेंगे। ஜெபம் பண்ணி முடிப்போம். प्रार्थना करें। நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். भला परमेश्वर तेरा धन्यवाद करते எங்களுடைய हैं। இருதயம், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய யோசனை எல்லாவற்றிலும் நாங்கள் உமக்கு நேராய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. हमारा हृदय, हमारा ध्यान, हमारा समझ, सोचों को खुदावन तेरे और हम लाते हैं राजा। இனிமேல் எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய ஆசை இந்த உலகத்தின் பக்கம் இல்ல ராஜா. अब से लेकर हमारी इच्छा, हमारी अभिलाषा इस दुनिया की और नहीं रहेगी, கர்த்தருடைய பாதத்துல, केवल यहोवा की उपस्थिति में ही, தேவனுடைய ஆலயத்துல, यहोवा की भवन में ही, கர்த்தருடைய வார்த்தை மேல, यहोवा की वचन के ऊपर, பரலோகத்தின் மேல स्वर्ग के ऊपर நாங்கள் வாஞ்சையா இருக்க हम हर समय उसके बारे में ध्यान करें। எங்களுக்கு கிருபை செய்யுங்க. हम उसको की चाहे, हमें अनुग्रह இந்த कर। வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி इस செலுத்துகிறோம். वचन को सुनने वाले हर एक के लिए प्रभु तेरा धन्यवाद करते हैं। இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்தையும் கிரியையும் கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ये वचन उन हर एक के जीवन में एक बदलाव को ला पाए खुदावन। எங்களுடைய வாஞ்சையை நீர் மாற்றினதுக்காக நன்றி. हमारी अभिलाषा खुदावन तेरे और होने के लिए धन्यवाद करते हैं। சோ எங்களுக்கு கொடுக்க போகிற பெரிய விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். हमारे लिए आप जो एक बहुत बड़ी प्रभु छुटकारा को दे रहे हैं, धन्यवाद करते हैं ஒவ்வொருவரையும் राजा। இயேசு நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். हर एक व्यक्तियों को यीशु के नाम से हम आशीर्वाद करते हैं। அவருடைய கட்டுகள், அவருடைய வியாதிகள், அவருடைய பலவீனங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु उनकी कैसी भी परिस्थिति क्यों ना हो, उनकी सारी दुर्बलताओं को, बीमारियों को खुदावन यीशु के नाम से तू बदल डाल खुदा। இந்த கொரோனானால கஷ்டப்பட்டு கொடுக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு பரிபூர்ண சுகத்தை நீ தந்தரும்படியா நாங்கள் इस ஜெபிக்கிறோம். कोरोना के चलते प्रभु जितने भी परेशान में है खुदावन, उन हर एक व्यक्तियों के जीवन में खुदावन एक आजादी को तू दे राजा। எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்தத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஐயா. हमारे हर एक परिवारों को तेरे लघु में छुपाते हैं, தேவனுடைய பாதுகாப்பின் கரத்துல வைக்கிறோம் ஐயா. यहोवा की सुरक्षित हाथों में रखते हैं। எல்லா கொரோனா வைரஸ்ல இருந்தும் எங்களுடைய வீட்டையும் குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. हर ये कोरोना वायरस से खुदावन हमारे परिवारों को, घरों को तू संभाल रहे अच्छा। ஆசீர்வதிங்க. आशीष कर। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित परमेश्वर। ஆமென். आमीन आमीन। கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सबको आशीषित करें। Thank you. God bless you. सबको जय मसीह।